இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, விசுவாசம் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. எந்த வல்லமையும் அதை தடை செய்யவே முடியாது. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் இருப்பீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சொன்னது அது நிச்சயமாய் நிறைவேறும். எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ அப்படியே உன் பிள்ளையுடைய வாழ்க்கை துளிர்க்கும். இந்த விசுவாச போராட்டத்திலே சாத்தான் நிச்சயமாக தோல்வி அடைந்து போவான். தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய ஊழிய பாதையில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஜெபிக்கக்கூடிய அருமையான தாயார் அவருடைய உறவினரான ஒரு சகோதரியை ஜெபம் பண்ணும்படிக்கு என்னிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த சகோதரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். அப்போ ஜெபம் பண்ண அழைத்து கொண்டு வந்ததின் நோக்கம், சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிறா, பிரசவ காலம் நெருங்கி கொண்டு இருக்குது, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி என்னிடத்தில் ஜெபிக்க கொண்டு வந்தாங்க. நான் ஜெபித்த போது அந்த சகோதரிக்குள்ளிருந்து ஒரு பொல்லாத ஆவி அலக்களிக்க ஆரம்பித்தது. அது அலக்களிக்க ஆரம்பித்து பேச ஆரம்பித்தது. அது சொன்ன காரியம் என்னவென்றால், இவளுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைய நான் தின்றுவிட எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியலை. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக இவளுடைய கர்ப்பத்தில் வருகிற கருவை எல்லாம் நான் தான் அழித்து கொண்டு இருந்தேன் என்று சொல்லி அந்த பிசாசு அலக்களித்தது. ஜெபித்த போது அந்த பிசாசு பலவீனப்பட்டு அந்த சகோதரியை விட்டு வெளியே போனது. நான் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். இவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறா, அதனால் பிசாசு இவளை அலக்களியாதபடிக்கு சேரில் உட்கார வைத்து தலையை மாத்திர அசைத்து இவளை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிடு என்று ஆண்டவர் எனக்கு ஆலோசனை சொன்னார். அப்படி சொல்லி நான் ஜெபித்த போது அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்ட உடனே தலையை அசைத்து, ஒரு சில நேரங்கள் தலையை அசைத்து அப்படியே அந்த சகோதரியை விட்டு வெளியே போனது. அது போகும் முன்னே பேசின காரியம் மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கு பாருங்க, 15 வயதில் ஒரு மகள் இருக்கிறா, 15 வயதில் ஒரு மகள் இருக்கிறா. அதற்கு பின்னால் அவர்கள் குழந்தைக்காக பல ஆண்டுகள் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அவங்க ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்தவங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் என்பது கூட தெரியாதபடிக்கு அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு அனுபவம். அவங்களுக்கு தெரிந்ததை ஜெபமாலையை வைத்து அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். ஆனால் பாருங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு பில்லி சூனியத்தின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஏவப்பட்ட அந்த மாந்திரிகத்தின் ஆவி அவர்களுடைய கருவை, அவர்களுடைய கர்ப்பத்தில் வரக்கூடிய கருவை அதை அழித்து சிதைத்து கொண்டே இருந்தது. ஒரு குழந்தை உருவாகாத அளவுக்கு அதை தடை செய்து கொண்டே இருந்தது. பாருங்க, அப்படிப்பட்ட நாட்களில், அந்த 13 ஆண்டுகளில் ஒரு நாள் பாருங்க, அந்த சகோதரி பக்கத்து இடத்துல நடந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திற்கு கடந்து போனாங்களாம். அங்கே இயேசுவின் நாமத்தை குறித்து அன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்குது. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தாதான் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையானது ஒரு உள்ளத்தில் கிரியை செய்தது. ஆக பாருங்க, அவங்க ஜெபிக்கும் போது இயேசுவே என்று சொல்லி வழக்கத்துக்கு மாறா ஜெபிக்க துவங்கிட்டாங்க. அப்படி பாரத்தோட கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அவங்க இருக்கிற கிராம பகுதியில் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவங்க கர்ப்பத்தில் பாருங்க ஒரு குழந்தையை வைத்தார். அவங்க கேட்டபடியே ஒரு ஆண் குழந்தையே அவங்க ஆண்டவர் வைத்து விட்டார்.
என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த பிசாசை அலைக்கழித்து சொல்லும்போது, இத்தனை காலம் நான் இந்த கருவை எல்லாம் அழித்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த குழந்தை என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, கற்பத்தை சுற்றிலும் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அது கிட்ட என்னால் போக முடியலை என்று அந்த பிசாசு பேச ஆரம்பித்தது. ஜெபித்த போது அந்த சகோதரி விட்டு வெளியே போனது, அவங்க அற்புதமாக சுகமடைந்தார்கள், சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, நல்ல ஒரு அருமையான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இதில் ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், விசுவாசம் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது, எந்த வல்லமையும் அதை தடை செய்யவே முடியாது. வேதாமத்தை திறந்து யோபுடைய புத்தகம் 42வது அதிகாரம், அதில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு விதமாக தேவனை பார்த்து சொல்லுகிறான், என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது, அதை எந்த வல்லமையாலும் தடை செய்யவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானாலே ஒன்றும் செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்பு அவன் சகோதரர்களுக்கு நடுவிலே அவன் தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாயிருந்தான். அவன் தகப்பனை நேசிக்கிறவனாக மாத்திரமல்ல, தகப்பனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாயிருந்தான். அது நிமித்தமாக யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை எல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவன் நேசித்தான். அவன் இளைஞனாய் இருந்த நாளிலே அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை 2 விதமான சொப்பனங்கள் மூலமாக தேவன் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனத்தை கண்ட யோசேப்பு அதை குறித்து தன் சகோதரர்களுக்கு முன்பாக, தன் தாய் தகப்பனுக்கு முன்பாக அதை அவன் அறிவித்த நாளிலே அவர்கள் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, யோசேப்பை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை அன்று சாத்தான் நன்றாக அறிந்து கொண்டான். சாத்தான் அறிந்து கொண்டபடியினாலே அந்த தேவனுடைய திட்டம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலே சாத்தான் செயல்பட துவங்கினான். முதலாவது, அவன் சகோதரர் நடுவிலே பிசாசு யோசேப்பை குறித்ததான பொறாமையை உண்டாக்கினான். பொறாமையினால யோசேப்பை அவர்கள் கொலை செய்ய தீர்மானித்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் கைக்கு அந்த இடத்திலே தப்புவித்தார். அவனை கொலை செய்ய தீர்மானித்திருந்த போது அவன் சகோதரரில் ஒருவன் அவனை காப்பாற்றி அவனை மீதியானியர் கையிலே விற்று போட அவனை ஒப்பு கொடுத்தான். ஆக அந்த சமயத்தில் யோசேப்பு பொறாமையினாலே யோசேப்பு அங்கே பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்கள், ஆண்டவரை நேசிக்க கூடாதவர்கள். அப்ப 2 பேரை குறித்து வேதம் சொல்லுது. என் ஜனத்திற்கும் என் ஜனம் அல்லாதவர்களுக்கும் நான் மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குவேன். ஒருவேளை இரத்த உறவா இருக்கலாம், உறவின் முறையா இருக்கலாம். ஆனா என்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் சுதந்திரவாளியாக மாறுகிறோமோ, அன்றைக்கு மனம் திரும்பாத மனிதர்களை சாத்தான் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின தேவ ஜனங்களுக்கு எதிராக எழுப்புவதை பார்க்கிறோம். அவர்களை எதிராளியாக எழுப்புகிறான். இன்னைக்கு பொறாமையின் நிமித்தமாக அநேக குடும்பங்களுக்குள்ளே சமாதான குறைவு, பிரச்சனைகள். பொறாமையின் நிமித்தமாக பில்லி சூனியங்களை செய்து மற்றவர்களை பாதிக்கும்படியாக, அழித்து விடும்படியாக
சத்தமில்லாத கொலைகளை, சத்தமில்லாத மரணங்களை இன்றைக்கு அரங்கேற்றம் பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பு அவன் சகோதரராலே பொறாமையின் நிமித்தமாக கொலையுண்ண போயிருந்த அந்த யோசேப்பு இறுதியாக எகிப்துக்கு விற்பனை செய்யப்பட்டு போனான். எகிப்தில் கூட பாருங்க, அங்கே போத்திபாரின் வீட்டிலே யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். ஒருவேளை கர்த்தரால போத்திபாரின் வீட்டுக்கு யோசேப்பு எகிப்திலே கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அந்த இடத்திலே பிரியமானவர்களே, அங்கே போத்திபாரின் மனைவி மூலமாக யோசேப்பை கீழே தள்ளும்படிக்கு, அவன் மீது தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாதபடி அவனை எப்படியாவது பாவத்தில் தள்ளி, தரிசனத்தை கொடுத்த தேவனே யோசேப்பை புறக்கணிக்க வேண்டும், யோசேப்பை வெறுக்க வேண்டும் என்று பாவத்தில் தள்ளும்படியாக சாத்தான் சதி வலைகளை அங்கே விரித்ததை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் பொய்யாக இறுதியாக குற்றம் சுமத்தப்பட்டான். பாவத்துக்கு உடன்படாததினாலே சாத்தான் அங்கே சதி செய்து யோசேப்பை சிறையில் கொண்டு போய் போட்டு தரிசனத்தை கம்பிகளுக்கு நடுவிலே வைத்து அடைத்து விடலாம் என்று தீர்மானித்தான். தேவனுடைய திட்டம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. அது நிமித்தமாக அங்கே சிறை கம்பிகளுக்கு நடுவிலே யோசேப்பை கொண்டு போய் அவனை அடைத்து வைத்தான். எப்படி தரிசனம் நிறைவேறும் பார்க்கலாம். தரிசனம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறவே முடியாது. தேவனுடைய தரிசனமோ தீர்க்க தரிசனமோ திட்டமோ நிறைவேறாது. அப்படி கொண்டு வந்து அடைத்து வைத்ததை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு அருமையான தகப்பனார் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார். மிகுந்த ஒரு நெருக்கத்திலே, கண்ணீரின் மத்தியிலே அந்த தகப்பனார் இருந்தார். அவர் பாத்திர கடை வைத்திருந்த ஒரு மனிதர். அதை வைத்து தான் அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிள்ளைகளை படிக்க வைத்தார், குடும்பத்தை நடத்தினார். ஆனால் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாபாரம் மங்கி போக துவங்கிடுச்சு. காரணம் என்னவென்றால், பிளாட்ஃபார்மில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ரவுடிசம் பண்ணக்கூடியவங்க அவருடைய கடைக்கு முன்பாக வண்டிகளை நிறுத்தி வைத்து கொண்டு அவருடைய கடைக்கு ஆட்கள் போக முடியாதபடிக்கு அதையெல்லாம் மறைத்து வைத்து விட்டார்களாம். அதனால பாருங்க, அவருக்கு வியாபாரம் அப்படியே படிப்படியாக குறைந்து போய்விட்டது. இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கிறார், கொஞ்சம் இடவிடுங்க என்று சொல்லி பார்த்தும் அவர்கள் அதுக்கு உடன்படவே இல்லை. அப்படி இருந்த ஒரு நாட்களில் தான் கண்ணீரோடு வந்தார். ஐயா, வேற வழியே இல்லை, இனி கடையை அடைக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி துக்கப்பட்டார். அந்த நாட்களில் ஜெபித்த போது தேவனுடைய வார்த்தை அவரை நோக்கி கடந்து வந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி சொல்லி என் செயலை தடுப்பவன் யார் என்றும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவரை அனுப்பினார். அப்பொழுது பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டவர் தொடர்ந்து அந்த வசனத்தை வைத்தே ஜெபித்து கொண்டே இருந்தாராம். சில மாதங்கள் கடந்து மறுபடியும் அதே பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அதே தகப்பனார் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார். வந்தவர் என்னிடத்தில் ஆச்சரியமான காரியத்தை சொன்னார். அந்த கடையில் அப்படியா வியாபாரம் சிதைந்து போன சூழ்நிலையில் இருந்த போது ஒரு நாள் பாருங்க, அவர் இருந்த அந்த கடை வீதியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஒரு அரசியல் மீட்டிங் நடத்துவதாக விளம்பரம் பண்ணினார்கள். அந்த இடத்துல அந்த நாளிலே பொறுப்பில் இருந்த பதவியில் இருந்த அமைச்சர்கள் கட்சி ரீதியான அந்த கூட்டத்திற்கு அந்த வழியாக வருவதாயிருந்தது. ஆகவே அங்கே டிராஃபிக் ஒழுங்கு பண்ணணும் என்று சொல்லி அதிரடியாக நடவடிக்கை எடுக்கும்படிக்கு அந்த பட்டணத்தினுடைய மேயர் கட்டளையிட்ட போது அந்த இடத்தில் இருக்கிற
அந்த பிளாட்பார வண்டிகள், வியாபாரிகள் எல்லாரையுமே இடத்தை ஒதுக்கி இனிமே இங்கே வரவே கூடாது என்று சொல்லி எழுதி வாங்கி கொண்டு அவர்களை அனுப்பிவிட்டார்களாம். அந்த இடத்துல கர்த்தர் பாருங்கள் வழியை திறந்து விட்டார். அவருடைய வியாபாரம் முன்பை விட 2 மடங்கு அதிகமாய் வியாபாரம் நடக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அவரை வாக்குத்தத்தம் கொடுத்தது போலவே ஆசீர்வதித்து நடத்தினார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோசேப்புடைய வாழ்க்கையை சாத்தான் சிறை கம்பிகளுக்குள்ள கொண்டு போனதினாலே தேவன் யோசேப்பின் மீது வைத்து அந்த திட்டத்தை உடைத்து விடலாம் என்று தீர்மானித்தான், அழித்து விடலாம் என்று போராடினான். ஆனால் பாருங்கள், அதே சிறைச்சாலைக்குள்ளே அரண்மனையிலிருந்து 2 பேரை, பானபாத்திரக்காரர்களின் தலைவன், சுயம்பாகிகளின் தலைவன், 2 பேரையும் அங்கே உள்ளே சிறைச்சாலைக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். அந்த இடத்திலே பாருங்கள், சிறைச்சாலையிலே அவர்கள் சொப்பனத்தை கண்டு அதை யோசேப்புக்கு அறிவிக்கவும், அந்த சொப்பனத்திற்கு அவன் அர்த்தம் சொல்லவும், அதன் மூலமாக எபிரேய வாலிபன் ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் உன்னதமான தேவனுடைய குமாரன். அவன் தரிசனங்களுக்கு, சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவன் என்று அரண்மனையிலே பானபாத்திரக்காரன் அந்த பார்வோனுக்கு முன்பாக சொல்லத்தக்க விதமாய் சிறைச்சாலை வழியாக தேவன் சிங்காசனத்திற்கு யோசேப்பை கொண்டு சென்று அங்கே அவனை உயர்த்தினார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் இருப்பீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சொன்னது அது நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. அதை எந்த வல்லமையாலும் தடை செய்ய முடியாது, எந்த வல்லமையினாலும் சிதைத்து போட முடியாது. ஆண்டவர் செய்ய நினைத்ததை அதை எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர். நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் பெரியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் பாபிலோனிலே சிறையிருப்பாக கொண்டு போகப்பட்ட காலத்திலே அங்கே ராஜா நேபுகாத் நேச்சார் துரா என்ற சமபூமியிலே மிகப்பெரிய ஒரு பொற்சிலையை அவன் நிறுவினான். 60 முழ உயரம், 6 முழ அகலம், ஒரு பெரிய வானளாவிய பொற்சிலை. அதை எல்லோரும் நமஸ்கரிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். ஆனால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்க அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியில்லை. அதனாலே ராஜாவுடைய உத்தரவின் பேரில் அக்கினியிலே தூக்கி போடப்பட வேண்டும் என்று அங்கே கட்டளை பிறந்தது. அந்த அக்கினி சாதாரணமான அக்கினி இல்லை, 48 மீட்டர் உயரம் என்று வேத ஆராய்ச்சி சொல்லுகிறது. அப்படியானால் எவ்வளவாய் வானளாவிய அளவில் அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பாருங்க. அந்த நெருப்பு தான் அந்த பொற்சிலையை வணங்காதவர்கள் அதற்குள்ளே தூக்கி போடப்படுவார்கள் என்று ராஜா உத்தரவிட்டிருந்தான். ஆனாலும் அதற்கு தலைவணங்காதபடிக்கு ஜீவனையும் பாராமல் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, ஏன் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனை உருவாகணும்? அந்த சோதனையை தேவன் அனுமதித்ததின் நோக்கம் என்ன? அந்த சோதனை வந்ததின் நோக்கம் என்ன? ஜெபிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தா கூட அதை ஒரு சாதனையாகத்தான் தேவன் மாற்றுவார். நிச்சயமா எங்கே தோல்வி வரப்போறதே இல்லை. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அந்த இடத்திலே பொற்சிலையை வணங்காததின் நிமித்தமாக அக்கினியிலே தூக்கி போடும்படிக்கு கட்டளை பிறந்தது. அவர்களை கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே தூக்கி போட்டார்கள்.
நடந்ததென்ன வேதம் சொல்லுகிறது? 3 பேரை அல்லவா தூக்கி போட்டோம், 4வது ஒருவர் அவர்களோடு கூட அக்கினியிலே உலாவுகிறது என்ன? அந்த 4வது நபர் தேவ புத்திரராயிருக்கிறாரே, தேவனுடைய சாயலாயிருக்கிறாரே என்று சொல்லும் விதமாக தேவன் மகத்துவமான காரியங்களை அங்கே செய்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது நிமித்தமாக ராஜா அக்கினியில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு செய்தான். அக்கினியிலே தூக்கி போட போகும்போது அந்த போர் சேவகர்கள் நெருப்பினாலே பாதிக்கப்பட்டார்கள். அக்கினிக்கு உள்ளே இருந்து வெளியே எடுத்த அந்த 3 பேருடைய சரீரத்தில் நெருப்பின் வாசனையே இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். பாதுகாத்தது மாத்திரமல்ல, தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. அவர்களை பாபிலோனிலே நேபுகாத்நேச்சார் உயர்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உயர்வுக்காகத்தான் இந்த சோதனை வந்தது. அந்த சோதனையை தேவன் சாதனையாக அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனையின் மத்தியில் இருக்கலாம், கண்ணீரின் மத்தியில் இருக்கலாம், ஏன் என்று கேள்வியோடு கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது நிச்சயமாக நிறைவேறும். அதை எந்த ஒரு வல்லமையாலும் நிச்சயமாகவே தடை செய்ய முடியாது. சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். என் பிள்ளையை குறித்த ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, என் பிள்ளையை குறித்த ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனத்தை காண்பித்தாரே, ஆனால் இன்றைக்கு நடப்பதெல்லாம் எதிர்மாறா நடந்து கொண்டிருக்கிறதே. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திற்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கும் வித்தியாசமாய் அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம், துக்கத்தோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். எனக்கு அருமையான சகோதரியே, வாக்குத்தத்தம் கிடைச்சுதானே என் பிள்ளைக்கு திருமணத்தை செய்து வைத்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிற்று? என் பிள்ளை இன்றைக்கு வாழாம திரும்ப வந்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாளே, இதெல்லாம் ஏன் நடக்குது என்று ஒருவேளை நீங்க சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ அப்படியே உன் பிள்ளையுடைய வாழ்க்கை துளிர்க்கும். இந்த விசுவாச போராட்டத்திலே சாத்தான் நிச்சயமாக தோல்வி அடைந்து போவான். தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். தேவன் உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது நிச்சயமாக அது தடைபடாது, தடைபடவே தடைபடாது. யோபு பக்தன் சொன்னது போல நீங்கள் உங்க ஜெபத்தில் அறிக்கை செய்து பாருங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது, அதை எந்த வல்லமையாலும் தடை செய்ய முடியாது. நீர் பெரியவர் என்று அவரை உயர்த்தி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள நன்மைகளை கொண்டு வருவார். இப்பொழுது நீங்கள் காண்பது நிச்சயம் அல்ல, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நிச்சயம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நிச்சயம். அது நிச்சயமாக வரும். தாமதித்தாலும் அதற்காக நீங்க காத்திருங்க. விசுவாசத்தில் சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்தது நிச்சயமாகவே அது தடைபடவே தடைபடாது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வேதத்தின் வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் அப்பா தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டு என்னோடு கூட இணைந்து அப்பா ஜெபத்தில் அப்பா நிற்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் உடைய கண்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள்
மீது உம்முடைய அன்பு மனதுருக்கமும் இறங்கி வரட்டும் தகப்பனே. அவர்களுடைய அவிசுவாசத்தை ஒரு விசை மன்னிப்பீராக தகப்பனே. முறுமுறுப்புகளை ஒரு விசை மன்னிப்பீராக. குடும்பங்களுக்குள்ள உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடவே தடைபடாது. என்னை விட திறமையில்லாதவர்களுக்கு இன்றைக்கு வேலை கிடைக்குது, ஆனா எனக்கு வேலை இல்லையே என்று வேதனையோடு இருக்கிற சகோதரனே, இயேசுவை ஆசீர்வதிக்கும்படிக்கு உன் அருகில இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. சகோதரி, உங்க கற்பத்தில் இயேசுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பிரதர், உங்க சரீரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஐயோ, இந்த வியாதியில நான் மரித்து போய் விடுவேனோ, அப்படியானால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு எங்கே? ஐயோ, என் தொழிலில் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே, அப்படியானால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு எங்கே? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. யோபை போல இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ண பண்ண இல்லாத இடத்துல நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நன்றி செலுத்துகிறப்பா. விசுவாச ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் நன்றி. உம்முடைய தெய்வீக வல்லமை வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக போராடுகிற பெல்லி சூனியத்தின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், ஏவுதல் கிரியைகள், பொல்லாதாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அவிசுவாசங்களை கொண்டு வருகிற, சோர்வுகளை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராகப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய தழும்புள்ள கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.